அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாமல் எப்படி அதை பயன்படுத்தி வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணுங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய உழைப்பு எதுவுமே வீணாக்காமல் அதுக்கு நல்ல முடிவு கிடைக்கணுன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு முயற்சியோடு உழைச்சிட்டு இருக்கிற எல்லோரும் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது மட்டும் நம்மளோட நோக்கமாக இருக்கக்கூடாது. பாஸ் பண்ணி அதில் நாம் அரசு வேலை வாங்குறது முக்கியமான நோக்கமாக இருக்கணும். பிஜிடிஆர்பி எக்ஸாமை பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. யார் கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு போவாங்க. உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களையே எடுத்துக்கலாம். அவர் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருப்பார். அந்த சமயத்தில் நாம் லேசியாக இருந்திருப்போம். முடிவு என்னன்னா, அவர் இப்போ அரசு வேலையில் இருப்பார். ஆனால் நாம் இன்னும் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்போம். ஆக இதிலிருந்து நமக்கு புரிய வேண்டியது என்னென்னா, பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணால் நிச்சயமாக நமக்கு அரசு வேலை கிடைக்கும். ரெண்டாவதாக நாம் செய்கிற தப்பு என்னென்னா, நம்ம சப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸை கலெக்ட் பண்ணாமலேயே இருக்கிறது தான். பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுயநலமாக தான் இருப்பாங்க. ஆக நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து நோட்ஸ் வாங்கி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு நினைக்காதீங்க. சில பேர், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸில் சில பேர்கிட்ட நோட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது தர்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சிலபஸில் வச்சு என்னென்ன புக் தேவைன்னு பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எந்த கோச்சிங் சென்டர் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த சென்டர்லேருந்து பே பண்ணி நோட்ஸ் வாங்குங்க. பே பண்ணி நோட்ஸ் வாங்கணுமான்னு யோசிக்காதீங்க. அது உங்கள் ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ முதல்ல நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வரப்போகும் 2 மாதமும் நமக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்கும். அப்போது சரியான ஒரு பிளான் போடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்துங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 1 வாரம் போக அதுவே பழகிடும். அப்போது நாம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம், ரிவைஸும் செய்யலாம். மூணாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ப்ராப்பர் பிளான் அல்லது ஷெட்யூல் இல்லாமல் படிக்கிறது. நாம் அரசு ஆசிரியர் ஆகணும்னா நம்மக்கிட்ட ஒரு சரியான ஷெட்யூல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் படிக்கணும். ஸோ ஷெட்யூல் போட்டு படிங்க. நாலாவதாக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, குறிப்பு எடுத்து படிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ குறிப்பு எடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளவு பயன் கிடைக்கும். ரிவிஷனுக்கும் அது பயன்படும். ஐந்தாவதாக உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. நீங்கள் லைஃப்பில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், மனப்போராட்டங்கள், பணப்பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், இந்த மாதிரியான எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் எந்த வகையிலும் உங்களோட பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷனுக்கு தடையாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. எது நடந்தாலும் சரி, அதை 3 மாதம் மனசில் எடுத்துக்காதீங்க. பிஜிடிஆர்பிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட தன்னம்பிக்கையோட நம்பிக்கையை விடாமல் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களால் வரப்போகும் பிஜிடிஆர்பியில் நல்லா மார்க் வாங்கி அரசு ஆசிரியர் ஆக முடியும். அடுத்த சில மாதத்துக்கு உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா, பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் வாங்குறது மட்டுமே உங்களோட எய்மாக இருக்கணும். உங்களோட எண்ணங்களை சிதற விடாதீங்க. சில பேர் பார்ன் டு வின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் யாருன்னு நிரூபிங்க. ஆக மொத்தம் வருகின்ற 3 மாதங்களில் உங்களோட எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே
படிக்கிறது ரிவைஸ் பண்ணுறது இது மட்டும்தான் இருக்கணும். இது மட்டும் உங்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் அரசு வேலை வாங்க முடியும். சைக்காலஜிக்கான பாடக்குறிப்புகள் மற்றும் முக்கியமான வினாவிடைகள் நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு சைக்காலஜியில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவறாமல் பார்த்து படிங்க. நீங்கள் சைக்காலஜி வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, அடுத்து வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் அரசு பணியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் இன்னொரு முறை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் உங்கள் ஸ்டடீஸில் காமிங்க. ஸோ அடுத்து வரப்போகும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி அரசு வேலை வாங்க எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.